ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 பல் போல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி, மாங்காய், 7 மிளகாய், 2 எலுமிச்சம்பழ சைஸ் புளி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருந்த மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்ல அதில் பாதி தக்காளி இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். அதோட 5 ஸ்பூன் மல்லித்தூள், அதோட தேவைக்கேற்ப உப்பு பத்தலாட்டினா இப்போ கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி அதை ஒரு சைடு ஓரமாக வச்சுருவோம். கட்டி எதுவும் இல்லாமல் கிண்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. மாங்காயும் இப்போவே சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு அதை ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் மிதக்க குழம்பு சூப்பராக வரும். இப்போது அதில் 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இன்னும் எவ்வளோ நேரமாக வதங்கணும்? ஒரு 2-3 நிமிஷத்தில் வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். எல்லா வெங்காயமும் அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு மீனே தாளிப்பு தான். நல்லா டைம் எடுத்து வதக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தோன்னே நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த தக்காளியும் ஒரு மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். இப்போது அதை நம்ம தாளிப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் குழம்போட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. இப்போது அதை ஒரு சைடு மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. மண்டை வால் இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கலாம். இந்த மீன் நேம் வந்து விலை மீன். குழம்புக்கு தேவையான மீன்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போது ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருவோம். அப்படியே பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சா? இப்போது அரை மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீன்லாம் உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக வரும். இது மாதிரி ரெசிபிஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.